ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து மைசூர் போய் மைசூர் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இவர் பேர் பார்த்தீங்கன்னா ராபர்ட் வில்லியம். இவர் மைசூரில் நல்லா ஆட்சி புரிந்தார்னு இவருக்கு இங்கே சிலை வச்சுருக்காங்க. இந்த சிலையை பார்த்தீங்கன்னா லண்டனில் செஞ்சு இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா பேலஸோட என்ட்ரன்ஸு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கும். நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கிட்டு உள்ளே போகலாம். உள்ளே வந்த உடனே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கிளாக் ரூம் இருக்கும். அதில் உங்கள் பேகை வச்சுக்கலாம். பேலஸ் உள்ள செருப்பு போட்டுக்கிட்டு போகக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பையில் போட்டு டோக்கன் கொடுப்பாங்க, அதை வாங்கி வச்சுக்கணும். வாழ்ந்தது பயன்படுத்தின பொருள், பிரிட்டிஷ் ஆளுங்க அவங்க இவங்களுக்கு சன்மானமாக கொடுத்தது, அன்பளிப்பாக கொடுத்தது, அப்புறம் இவங்க பிரிட்டிஷ் ஆளுங்களுக்கு கொடுத்தது, அது எல்லாமே இங்கே இருக்கு. முக்கியமான விஷயம் உள்ள வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? இதுதான் இருக்கா? இந்த பீரங்கி பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் காலத்தில் போர் புரியறதுக்காக பயன்படுத்தப்பட்டது. என்னது அந்த காலத்தில் இது மாதிரி தான் பெயிண்டிங் இருந்துருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா மைசூர் மகாராஜா. இவரோட பேர் பார்த்தீங்கன்னா 4ஆம் கிருஷ்ணராஜா உடையார். இவரை பார்த்தீங்கன்னா நவீன மைசூர் சிப்பி என்று அழைப்பார்கள். ஆசியாவிலேயே தெருவிளக்குக்கு முத மின்சாரம் கொடுத்தது இவரோட ஆட்சி காலத்தில் தான். இது அந்த காலத்துல லிஃப்டா? லிஃப்ட் இருக்குது, மேலே ஸ்டெப்பும் இருக்கு. மைசூர் பேலஸ். அதுதான் கன்னடில் பண்ணியிருக்கேன். இல்லை, ஆமாம். கண்ணாடி கூட இந்த புலியோட சிலையை பார்த்தீங்கன்னா 1909ஆம் ஆண்டு லண்டனில் செய்யப்பட்டது. இந்த புலியோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புலியோட சைஸுக்கு இந்த புலி சிலை இருக்கும். என்னது காட்சிகள், ப்ரோக்ராம், டான்ஸு அதெல்லாம் எல்லாமே நடக்கும். இங்கேருந்து உட்காந்து பார்ப்பாங்க.
நல்லா இருக்குல்ல? ம் அதே இதுதான். இப்படி வரக்கூடாது, ஒரு ஆர்டராக வரணும்னா எல்லாம் பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். ம் மாதிரி இருக்கு. எங்கேருந்து சிம்மு தெரியுது? இந்த மைசூர் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா 1897 கட்ட ஆரம்பித்து 1912 முடிச்சிருக்காங்க. இந்த பேலஸை வடிவமைத்தவர் பெயர் ஹென்றி இர்வின். தசரா திருவிழாவின் போது 97,000 விளக்குகளால் இந்த அரண்மனை அலங்கரிக்கப்படும். சூப்பராக கிரிக்கெட் இங்கே நல்லா இருக்கு. இங்கே பாரு, இங்கே ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே திரும்பி அந்த மலையை கவர் பண்ண, அதுதான் சாமுண்டி கோவில். எங்கே இருக்கு? ஓ, அந்த ஃபோட்டோவில் தெரிஞ்சது. அதிதி தெய்வ பவா. அதிதி தேவ பவனா? ஆமாம், அந்த பொண்ணுங்க அழகாக போஸ்ட் கொடுக்குறாங்க. அது என்ன அது? நம்ம பேலஸ் பார்க்க வந்தோம். ம். என்னம்மா நீ பேலஸ் பார்த்த விடு, நீ நல்லா போய் நான் பேலஸ் பார்த்தேன். தப்பான ஒப்பீனியன் இருக்கா? என்ன அப்படி சொன்னது? இந்த மாதிரி ஆள் இப்போ மைசூரில் தேடி பிடிச்சாலும் கிடைக்கும். கல்லுடா 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 இப்படி சொன்ன கல் இப்படி சொன்னோம். கல்லுடா கல்லுடா அம்மா, இது ஒரு மாதிரி கல்லு. என்ன விஷயம்? கல் இது கல் இது கல்லா? ஆ கல்லுங்கடா, பல்லு. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? இல்லை, மெட்டல் மாதிரி தான் இருக்கு. இது மெட்டல். இதோ துருப்பிடிச்சிருக்கு பாருங்க. துருப்பிடிச்சிருக்கு. பிடிச்சிட்டான். டெக்னாலஜி. ஆசைப்பட்ட மாதிரி நம்ம எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. ம். திஸ் இஸ் த மைசூர் பேலஸ். ஆ, சரி, இப்போ நம்ம பெங்களூர் கிளம்புறோம். எங்கே கிளம்புறோம்? பெங்களூர். எஸ், பெங்களூர். ஓகே, ஓகே, பாய். bye. See you on another video. Like and subscribe.